இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் எந்த ஒரு காய்கறியும் இல்லாமல் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தால் தட்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஊற வச்ச பருப்பை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ரொம்ப குழஞ்சிடாம இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பருப்பு தெரிகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை மசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இதை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போது ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அதனால வெங்காயம், தக்காளி, மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இடையிடையே இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா பருப்பு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கொதிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான தால் தட்கா ரெடி. ரெசிபி பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். சப்பாத்தி, ஜீரா ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு ஒரே மாதிரி சைட் டிஷ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. இது சர்வ் பண்ணும்போது ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.